சத்துணவு ஊழியர் சங்கம் தோன்றியது. அதனால்தான் இது மூத்த சங்கம், மற்ற சங்கத்துக்கெல்லாம் முன்னோடியான சங்கம் என்று குறிப்பிட்டிருக்கிறேன். தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் 1984 மதுரையில் உதயமான அடுத்த ஆண்டே சத்துணவு ஊழியர் சங்கம் கோவையில் முதன்முதலாக தோன்றியது. அப்பொழுது சத்துணவு ஊழியர் சங்கம் தோன்றிய உடனேயே நாம் அன்றைய தினம் முதல் மாநில மாநாட்டில் வச்ச கோரிக்கை இது மாதிரி 14 அம்ச கோரிக்கை இல்லை, ஒரு 3 கோரிக்கை. அதாவது பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், சத்துணவு ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், சத்துணவு ஊழியர்களுக்கு மகப்பேறு விடுப்பு வழங்க வேண்டும். இந்த ஒரு 3 கோரிக்கை வைத்து, முத்தான 3 கோரிக்கை வைத்து முதலாக மாநில மாநாட்டில் வைக்க நாம் அந்த போராட்ட காலத்தில் சந்தித்தோம். அதற்கு பிறகு ஓராண்டு முடிந்தவுடன் 86ஆம் ஆண்டு 1986ஆம் ஆண்டு சத்துணவு ஊழியர்களுக்கு காப்பீட்டு 600 ரூபாயை மாதம் சம்பளத்தில் கட்டணும்னு சொல்லி ஒரு அரசாணை கொடுத்தாங்க. ஆனால் அதை நான் கட்ட மாட்டோம் என்று நீதிமன்றத்துக்கு போனோம். நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் கட்டுவங்கன்னு சொன்னாங்க. அப்ப அதை நாம் 87ஆம் ஆண்டுல உயர்நீதிமன்றத்துக்கு போய் நான் தடையாணை வாங்கி அந்த 600 ரூபாய் கட்ட முடியாது என்று அன்றையே ஒரு வெற்றி பயணத்தை தொட்ட இலக்கை தொட்ட சங்கம் இந்த சத்துணவு ஊழியர் சங்கம். அது மட்டுமல்ல, 88 ஜாட்டி போராட்டத்தில் அரசு ஆசிரியர்களுடைய ஊதியம் விகிதத்தில் இருக்கக்கூடிய அந்த முரண்பாடுகளை சரி செய்வதற்காக அரசர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துகிற போது அவர்களுக்கு ஆதரவாக தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் மாவட்டங்களில் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தியது. அந்த உண்ணாவிரத போராட்டம் நடத்தியதற்காக நம்முடைய சத்துணவு ஊழியர் சங்கத்தினுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகளை ஒரு 13 பேரை அன்றைய தினம் தற்காலிக பணி நீக்கம் செய்தார்கள். அதற்கு பிறகு மீண்டும் போராட்டங்களை நடத்தி அதே ஆட்சியாளருடைய பேச்சுவார்த்தை நடத்தி அந்த 13 பேரும் பணிக்கு நம்ம திரும்ப வைத்த வரலாறு இந்த சத்துணவு ஊழியர் சங்கத்துக்கு இருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக 2010 வள்ளுவர் கோட்டத்தில் மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்தி கோட்டை முற்றுகை போராட்டத்தில் நடத்தும் போது 22 பேரை நம்முடைய சத்துணவு ஊழியர் சங்கத்தினுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகளை பணி நீக்கம் செய்தார்கள். தற்காலிக பணி நீக்கம் நிறைய பேருக்கு செஞ்சிருந்தாங்க. ஆனால் அன்றைக்கு இருந்த அரசாங்கம் சொன்னாங்க, என்ன தெரியுங்களா, நம்முடைய சத்துணவு ஊழியர் சங்கத்தினுடைய மாநில நிர்வாகிகளை பணி நீக்கம் செஞ்சவங்களை தலைமைச் செயலகத்துக்கு வர வச்சு நீங்க எல்லாம் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு போங்க, அப்பதான் உங்களை வேலைக்கு சேர்த்து சொன்னாங்க. தோழர்களே, இங்க வந்திருக்க நிறைய பேருக்கு தெரியணுங்கிறதுக்காக என்ன சொல்றேன், புரிஞ்சுக்கீங்க. அன்னைக்கு இருந்த அந்த 22 பேரை நாங்கள் மண்டியிட்டு மடியேந்தி பற்றி பிச்சை கேட்டவங்க இந்த பணியை நாங்கள் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, எங்களுக்கு எப்படி வாங்க தெரியும் என்பது தெரியும் சவால் விட்டுட்டு வெளியே வந்தாங்க. நீதிமன்றம் போனோம். நீதிமன்றத்தில் என்ன அடிச்சாங்க தெரியுங்களா? நீதிமன்றத்தில் சொன்னாங்க, எந்தவித விசாரணை இல்லாமல் இவர்களை பணி நீக்கம் செய்தது தவறு, உடனடியாக இவர்களுக்கு பணி வழங்குங்கள் என்று சொன்னாங்க. அன்றைய தினமே நம்முடைய கோரிக்கை இந்த அரசாங்கத்துக்கு மண்டையில் அடித்து போன அரசாங்கம் சரி, இருந்த அரசாங்கம் சரி, சத்துணவு ஊழியர்களுக்கு வழங்க வேண்டிய கோரிக்கைகள், கொடுக்க வேண்டிய உரிமைகளை நாம் போராட்ட காலத்தில் பெற்றெடுத்த வரலாறு என்பது தொடர்ந்து நாம வாங்கிட்டு தான் இருக்கிறோம். அதில் 85 ஆரம்பித்த போராட்டம் இன்னைக்கு 2004 வரைக்கும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு கடுமையான போராட்டங்கள் இல்லாம இல்லை. நம்ம பணிக்கு வரும்போது 200 ரூபாய் சம்பளம், இன்னைக்கு படிப்படியாக இன்னைக்கு ஊதிய உயர்வு நாம வாங்கி இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் கடந்த இப்ப இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சி, இந்த திமுக ஆட்சி, நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பதவி ஏற்பதற்கு முன்பாக கடந்த 10 ஆண்டுகளில் அண்ணா திமுக ஆட்சி இருந்த போது அரசுடைய கோரிக்கைகளை கேட்பதற்கு கூட பாராமுகமாக இருந்தார்கள். சங்கத்தை அழைத்து பேசுவதற்கு கூட நேரம்
சட்டமன்ற உறுப்பினர், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு அரசியல்வாதினா அவருக்கு லக்ஸூரியஸ் வாழ்க்கை. அவர் போய் பீல்டில் பார்க்கக்கூடிய வாழ்க்கை இல்லை. ஆனா நாம இந்த அரசுக்கு 30 ஆண்டு காலம் அரசினுடைய நலத்திட்டங்களை வறிய நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணியாளர்கள், இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ, எம்பிக்கள், இந்த காவல்துறை அதிகாரிகள், இந்த உயர் IAS அதிகாரிகள் எல்லாம் வளர்த்தெடுத்த தாய்மார்கள் இந்த சத்துணவு ஊழியர்கள். சத்துணவனுடைய நம்ம சொந்தங்கள். ஒருத்தர் நீங்க பெரிய வேலைக்கு போனார்னா அவர் படிக்கும் போது, அவர் அந்த கிராமப்புறத்தில் இருக்கும் போது அவரை கொண்டு போய் சத்துணவு கொடுத்து வீட்டுக்கு போயிருப்பாங்க. அவங்களை வளர்த்தெடுத்தது, வார்த்தெடுத்தது, அவர் சமூகத்தில் உயர்ந்த மனிதனாக கொண்டாந்ததுக்கு முக்கியமான அடிப்படை காரணமாக இருந்த பணியாற்றி அவர்களை மேல்தட்டுக்கு கொண்டாந்தது நம்முடைய அடித்தட்டில் இன்ன வரைக்கும் கிடைக்கிற சத்துணவு ஊழியர்கள் தான். அப்ப அவர்களை பற்றி இன்னைக்கு நீங்க சிந்திக்க ஏன் தயங்குகிறீர்கள்? நம்மளை வளர்த்தெடுத்த தாய்மார்கள் இன்றைக்கு கண் குருடாயி, காது சூடாயி, பேச முடியாமல் இந்த அலுவலகத்தில் பணியாற்றி இருக்கு வெளியில் நிற்கிறார்களே, பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களை பற்றி நீங்கள் ஏன் நினைக்கப்பட்டுகிறது? தமிழ்நாடு அரசு சங்கம் என்னை ஒன்றை இந்த அரசை கேட்கின்றோம். 7வது ஊதிய குழுவில் சத்துணவு ஊழியர்களுக்கு என்ன அடிப்படை சம்பளம் என்பதை வரையறுப்பதை ஏன் வெளியிட தயங்குகிறீர்கள்? அரசு சங்கம் அதைத்தான் கேட்கிறோம். ஒரு அலுவலக உதவியாளர்னா 4000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறீங்கன்னா அதுல வருது. ஒரு அசிஸ்டன்ட்னா மத்தியில் என்ன அசிஸ்டண்டா அவருக்கு அவருடைய குடும்பம் வருது. இன்னொரு கண்காணிப்பாளர்னா இந்த கண்காணிப்பு சம்பளம் கொடுன்னு வருது. ஆனால் சத்துணவு ஊழியர்களுக்கு 7வது ஊதிய மட்டத்தில் எவ்வளவு குடும்பம் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? மத்திய அரசாங்கத்தில் கம்மியாக தானே கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஊதிய குழுவில் உங்களுக்கு குறைவாக கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. நான் தாங்க அதிகமாக கொடுத்துட்டு இருக்கிறேன். வெளிப்படையா சொல்லுங்க, ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இன்னைக்கு பல்வேறு சங்கங்களை கூப்பிட்டு வச்சு பேசுறீங்க, ஊதிய குழுவில் பிரச்சனைகள் வச்சு பேசுறீங்க. ஆனா சத்துணவு ஊழியர்களுடைய ஊதிய பிரச்சனை இதுவரைக்கும் இந்த அரசாங்கம் கூப்பிட்டு ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? நாங்க ஒவ்வொன்றுக்கும் போராடி தெருவில் நின்று ஒரு 5 ரூபாய் ஏற்றணும், ஒரு 10 ரூபாய் அதிகப்படுத்தணும்னா நாங்க ஒரு நாள் கணக்கை முழுக்க ஒரு நாள் முழுக்க உண்ணாவிரதம் இருக்க வேண்டியதா இருக்குது. ஒரு நாள் முழுக்க பட்டினியில் கிடந்து சாக வேண்டியதா இருக்குது. ஒரு சத்துணவு வைக்கக்கூடிய மையத்தில் இருக்கக்கூடிய அமைப்பாளர் 4 சத்துணவு மையங்களை பணிபார்க்க வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு ஏற்படுகிறது. அனைத்து துறைகளிலுமே ஒரு சீட் பார்க்கிற 4 சீட் பார்த்துட்டு இருக்கிறாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு மத்திய அரசாங்கம் இன்னைக்கு தொழிலாளர் நாட்ட சில சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டாந்துருக்கிறோம். 8 மணி நேர வேலை, 8 மணி நேர உறக்கம், 8 மணி நேர ஓய்வு என்று நம்முடைய தொழிற்சங்கம், நம்மளுடைய முன்னோடிகள் அடிபட்டு உதப்பட்டு ரத்தம் சிந்தி தொழிலாளர் வர்க்கம் போராடி பெற்ற அந்த 8 மணி நேர வேலை என்பதை இந்த மத்திய மாநில அரசுகள் இனி 12 மணி நேரம் என்பது மாற்ற போறாங்களாம். அப்படி 12 மணி நேரம் மாத்திரத்துக்கு முன்னாடியே சத்துணவு ஊழியர்களை 16 மணி நேரம் வேலை வாங்குறீங்க. அதே மாதிரி இன்னைக்கு பொது சுகாதாரத்துறை, மருத்துவத்துறை எல்லாமே தனியார் மயம், எல்லாமே கான்ட்ராக்ட். எதையுமே ஒரு காலமுறை ஊழியத்தில் நீங்க பணிகளில் இருக்க மாட்டேங்குது. போய் பாருங்க, நம்ம ஆரம்ப சுகாதார நிலையத்தில், அரசு மருத்துவமனையில் செவிலியர்களுக்கு 18,000 சம்பளம், அந்த மருத்துவமனை பணியாளர்களுக்கு 4,000 ரூபாய் சம்பளம், வீடு வீடாக மக்களை காப்பாற்றுகிற கொசுப்புழு ஒழிக்கக்கூடிய பணியாளர்களுக்கு தினக்கூலியில் 400 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பளம். இதெல்லாம் என்ன ஒரு வேடிக்கையான இது? இதை ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தொகுப்பு கொடுப்பீங்களா? பாராளுமன்ற உறுப்பினர் தொகுப்பு கொடுப்பீங்களா? அதுக்கு போராட்டம் இன்னைக்கு உள்ளாட்சித் துறையில் பணியாற்றக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர்கள் எல்லாம் எங்களுக்கு சம்பளம் போர்க்கெடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க. உள்ளாட்சியில் கூடிய கவுன்சிலர் எல்லாம் எங்களுக்கு கௌரவ உதவி கொடுக்கணும் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு தானாக வந்து தன்னார்வலாக வந்து மக்களுக்கு பணி செய்ய வந்து வர்றன்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு அந்த பாதை மாறி எங்களுக்கு சம்பளம் கொடுங்கள், ஒரு பொருளாதார வளர்ச்சி, ஒரு பொருளாதாரம் இருந்தாலும் நாங்கள் உயிர் வாழ முடியும் கேட்டுட்டு இருக்கும் போது காலகாலமாக ஆண்டாண்டு காலமாக இந்த மக்களுக்காக, இந்த கிராமப்புற மாணவர்களுக்காக, இந்த நாட்டினுடைய வருங்கால சூழ்நிலை, இந்த நாட்டினுடைய எதிர்காலமே மாணவர்கள் கையில் தான் இருக்கிறது, குழந்தைகள் கையில் தான் இருக்கிறது. அண்ணா சொன்னார்கள், கிராமப்புறம் தான் நகரத்தினுடைய முதுகெலும்பு என்று. அப்ப இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய முதுகெலும்பை ஒடிக்கின்ற அளவில் திட்டங்களை போடுவது எப்படி சரியாக இருக்கும் என்பதுதான் நம்ம கேட்கிறது.
அந்த கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் குழந்தைகளை விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனா அவர்களை பராமரித்து அவர்கள் சரிவிகிதமான ஊட்டச்சத்து கொடுத்து அவர்களை இந்த சக மனிதர்களாக மாற்றுவதற்கு ஒரு சத்தான உணவை கொடுத்து அவர்களை பராமரிக்கக்கூடிய பொறுப்பை சத்துணவு ஊழியர்களுக்கு மகத்தான பொறுப்பை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். நீங்க சம்பளம் கொடுத்தாலும் நீங்க குறையாக கொடுத்தாலும் நாங்க இந்த மக்களுக்காக உண்மையானவே உழைக்கின்ற ஒரு ஊழியர்களாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த அரசுக்கு நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். இங்க 14 அம்ச கோரிக்கை நாங்கள் வச்சிருக்கிறோம். 62 வயசு சத்துணவு கேட்கிறோம். நியாயமான கோரிக்கை தான். ஏன்னா ஏற்கனவே பணியாற்றிட்டவர்களுக்கு 58 வயசு இருக்கிறவங்களுக்கு 60 பண்ணிருக்கிறாங்க. இப்ப 60 இருந்து நாம ஏற்கனவே குறைந்த சம்பளம், ஏற்கனவே பொருளாதார நிலைமையில நாம பின்தங்கிய நிலையில் இருக்கிறோம். அப்ப இந்த அரசோட பணியை கேட்பதில் தவறு இல்லாமல் இருக்கிறது. அதே மாதிரி ஒரு பணி பணியிடங்கள் காலியாக இருக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனால் நாமக்கல் மாவட்டத்திலே 2000 பணியிடங்கள் காலியாக இருக்கின்றது. இந்த காலி பணியிடங்களை போர்க்கால அடிப்படையிலே இந்த தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த உண்ணாவிரதின் வாயிலாக கேட்டுக் கொள்கின்றோம். சத்துணவு மையங்களிலே பணிபுரிகின்ற அனைவருக்கும் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தமிழக அரசை சத்துணவு இந்த உண்ணாவிரத்தின் வாயிலாக அனைத்து ஊழியர்களையும் காலமுறை ஊதியம் வழங்க கண்டிப்பா தலைவர், செயலாளர், பொருளாளர் வாங்க ஒரு நாள் உட்கார்ந்து பேசலாம், என்னைக்கு போய் பேசலாம்னு கேட்கலாம். அதே மாதிரி தயவு செஞ்சு கூடுதல் பொறுப்பு வந்து 2 மையத்துக்கு மேல பாக்காதீங்க. எங்களால பார்க்க முடியாதுன்னு சொல்லுங்க. ஏன் 5, 8 பாக்குறீங்க? பாக்காதீங்க. ஏன் பாக்குறீங்க? என்னால முடியல, 4 நாள் லீவ் கேளுங்க. வந்து சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. மெடிக்கலுக்கு நான் அங்க போறேன், ஹாஸ்பிட்டல் இங்க போறேன், என்னால முடியல, மன உளைச்சல் ஆகுது, நான் லெட்டர் எழுதி வச்சு சூசைட் பண்ணிதான் சொல்லுங்க. பால்வாடிக்காரங்களும் எப்படி மிரட்டிட்டு இருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களாம் நம்மளை சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க கூட மீட்டிங்க்கு. நீங்கெல்லாம் வரமாட்டீங்க, வேண்டாம். நாங்கள் எவ்வளோ கெஞ்சி பார்த்துருவோம். கொல்லிமலை ஒன்றிருக்கு, எங்களை மட்டும் கூட சேர்த்துக்கோமா. வேணவே வேணாம். நீங்களும் ஒரு நாளைக்கு வருவீங்க, ஓடி போயிருவீங்க. நாங்கள் வருவீங்க. அவங்களாம் ஹவர்ஸில் வின் பண்ணுறாங்க. எப்படி ஒரு கோரிக்கை நைட்டு வைக்கிறாங்க, கூட்டமாக கூடுறாங்க, காலையில் பார்த்தா அவங்களுக்கு ஜியோ பாஸ் ஆகி வருது. காரணம் அவங்கள கட்டுப்படுத்த முடியாது. இனிமேல் இருப்போம், இனிமேல் இருக்கணும், வேற வழியே இல்லை. இனிமேல் இருந்தா தான் நம்மளை நம்ம காப்பாற்றிக்க முடியுங்க. அவங்கவுங்களுக்காக நமக்காக நம்ம போராடுவோம். நம்ம இத்தனை நாள் வேலை செஞ்சுட்டு ஏங்க வெளியே போகணும்? யாருங்க அவங்கள நம்மளை வெளியே அனுப்புறதுக்கு? நாம அவங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுப்போம். இப்போ ரீசெண்டாக எலெக்ஷன் வரப்போகுது. அப்புறம் எலெக்ஷன்ல எப்படி நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸர் மாதிரி, அப்போ நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸரே தான். ஏன்னா அம்மா வாமா வேண்டான்னு சொல்லிடாதம்மா, எலெக்ஷன் டியூட்டி மட்டும் வேணான்னு சொல்லிடாத, வந்துருமா இந்த ஒரு எலெக்ஷன் மட்டும் வந்துருமா, தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுமா, எல்லா ஹெல்ப்பையும் வாங்கிக்குவாங்க. எப்படி போட்டிருக்கு சட்டை அவங்களுது, ஆனா மாப்பிள்ள நான் இல்லைங்கிற மாதிரி ஆயிரம். அப்ப நம்ம வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், எப்படி டீச்சர், அப்ப டீச்சர் வாங்க டீச்சர், அப்ப என்ன ரெஸ்பான்ஸ் கிடைக்குது நமக்கு. மற்றபடி போங்க ஆஃபீஸ்க்கு, எப்படி கிடைக்கும், என்னம்மா வந்திருக்கிறீங்க இந்நேரத்துக்கு, என்ன வேணும், பேசிக்கலாம் இப்படிதான் எல்லா ஆஃபீஸ்லயும் நடக்குது. இல்லை எங்களுக்கு மட்டும்தான் நடக்குதோ தெரியல, எல்லா பிளாக்லயும் அதானே. தயவு செஞ்சு மறுபடியும் இன்னொரு முறை தாழ்மையுடன் கூடிய ஒரு பதிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, தயவு செஞ்சு ஒன்றிய நிர்வாகிகள் இனிமேலாவது செயல்படுங்க. நம்மளை நம்ம காப்பாத்திக்குவோம். எங்க நேத்தோட்ட பிள்ளைங்கெல்லாம் சேர்ல உட்காந்து நம்மளை நிக்க வைக்கிறாங்க, ரொம்ப வேதனையா இருக்குது. அதனால தயவு செஞ்சு நம்ம ஒன்றியதா மட்டும்தான் நம்மளை நம்ம காப்பாத்திக்க முடியும். அதே போல நிறைய கோரிக்கைகள் இருக்கிறாங்க, அந்த கோரிக்கைகள்லாம்
அப்படின்ற நம்பிக்கை பக்கமா பாஸ் பண்ண போறாங்களா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப மெனுவை மாத்துறாங்க, அடுத்தது நம்மளையும் மாத்தாம இருந்தாங்கன்னா சரி. அதனால நிறைய சமையலர் உதவியாளராகவே இருக்கிறாங்க. இன்னும் 10-12 வருஷம் ஆனவங்கலாம் உதவியாளராகவே இருக்கிறாங்க. அது ரொம்ப தப்புங்க. அவங்க என்ன சமையலர் ப்ரமோஷன் போயிருக்கணும். போயிட்டு அவங்க அடுத்த 3 மாசத்துல அமைப்பாளர் ப்ரமோஷனுக்கே வர வேண்டியவங்க. 12th எல்லாம் முடிச்சுட்டு இன்னுமே அவங்க உதவியாளரா இருக்கிறது ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா தான் இருக்கு. ஏன்னா 7000 ரூபாய் சம்பளத்தை வாங்கிட்டு இன்னைக்கு எல்லா வேலை சுமையும் அதிகம். நம்மளும் செய்யறோம், அமைப்பாளரும் செய்யறோம், வேலை செய்யலன்னு நம்ம சொல்ல முடியாது. காலையில ஒரு சார் சொன்ன மாதிரி டிப்டாப்பா என்னமோ பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம ஒரு 50,000-60,000 சம்பளம் வாங்குற மாதிரி நினைச்சிருக்காங்க. உனக்கு என்ன போற 2 மணிக்கு வந்துருவேன், உனக்குலாம் ஒரு சம்பளம்ங்கிறாங்க. நம்ம நிலைமை பார்த்தா தானே தெரியும். அதெல்லாம் யாருக்கு தெரியுது? அப்புறம் ஒரு முட்டை கேட்டு போனா நம்ம பதில் சொல்லணும், 100 கிராம் அரிசி காணனா பதில் சொல்லணும். அந்த சாக்கில் வரையிலே 1 கிலோ குறைஞ்சிருக்கிறதால தெரிய மாட்டேங்குது. சாக்கே பூரா வாட்டியாமா, இதெல்லாம் வர நடக்குது. அது மாதிரி அவங்க சொல்றாங்க, அக்கா ஒரு 2 முட்டை கம்மியா போச்சுன்னா அங்கன்வாடி டீச்சர் திட்டுக்கா, நீங்க வேணா அட்ஜஸ்ட் பண்ணி பெரிய ஸ்கூல் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்கக்கா, கொடுத்துருமாக்கா அப்படிங்கிறாங்க. ஏன்னா எங்களை பார்த்தா எனக்கு வாட்டியா தெரியுது, அவங்களை பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா நீங்க பெரிய பண்ணி வரோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பாருங்க. அவங்க கூட நம்ம எப்படி நினைக்கிறாங்க, காரணம் என்ன, அவங்களும் அப்படி இருக்கிறாங்க. காரணம்னா தான் சேர்ந்து எல்லாம் நம்ம இனிமேல் நம்மளும் அப்படித்தான். இனிமேல் யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் நீங்க உடனே போராடிங்க, கண்டிப்பா உங்களுக்காக நாங்க எல்லாரும் நிற்போம். இனிமேல் நிக்கணும், நம்மளை நம்ம காப்பாத்திக்கணும், சரிங்களா? ஆனா ஆபீசர் கால எல்லாம் விழுக்கூடாதுங்க. நம்ம காலையே விழுந்துப்போம், தப்பே கிடையாது, சரிங்களா? நானும் சத்துணவு பணியாளர், நீங்களும் சத்துணவு பணியாளர். நமக்குள்ள என்ன பிரச்சனை ஒண்ணுமே கிடையாது. எனக்கு ஒரு வயசு வழினா அது உங்க வயசு வழி, உங்களுக்கு ஒரு வயசு வழினா அது என்னோட வழியா நான் ஃபீல் பண்ணாதான் நம்ம ஜெயிக்க முடியும். இவ்வளவு நாள் எப்படி இருந்தோமோ அது நமக்கு வேண்டாம். இனிமே நீ நான் கிடையாது, நம்ம, சரிங்களா? அதனால பேச வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. எனக்கு உடம்பு சரியில்லை. புரட்சி வரைக்கும் ஆம் வரலாறு, அர்ஜென்டினா நாட்டினுடைய வரலாறு படிச்சிருப்பீங்க. இன்னைக்கு வறுமை கோட்டில் இருக்கும் கீழோட நாட்கள் இன்னைக்கு வட ஆப்பிரிக்காவை பார்த்துக்கிட்டா பிலிப்பைன்ஸ், எத்தியோப்பியா, கென்யா, வெனிசுலா போன்ற வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிற நாடுகள் இருக்கு, 10 நாடுகள். அந்த நாட்டினுடைய வரலாறு எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் உள்ளங்கையில உலகம் வச்சிருக்கோம். எடுத்து படிச்சு பார்த்தா தெரியும் எதனால இன்னைக்கு அந்த நாடு இன்னைக்கு அறிவியல் விளிம்புல இருக்கு. இன்னைக்கு இந்தியாங்கிற ஒரு நாடு வரம்பு நாடு பட்டியல தூக்கிட்டான். 10 வருஷம் ஆகுது. இன்னைக்கு தமிழ்நாடு இன்னைக்கு 16 லட்சம் கோடி கடனா இருக்குது. இந்தியா இன்னைக்கு 130 லட்சம் கோடி கடனா இருக்குது. நாடே கடகார நாடு, பிச்சைக்கார நாடு. ஆனாலும் மக்கள் பணம், ஆமா, மிகப்பெரிய ஜனநாயக சீர்கேடு. இன்னைக்கு அடுத்த வழியை தன்னுடைய வழியா உணரதில்ல. ஆமா, 65,000 காலிப்பணியிடங்கள் இருக்கு. 65,000 காலிப்பணியிடங்கள் எப்படி இன்னைக்கு இருக்கிற சத்துவ அமைப்பாளர் மொத்தமாக இன்னைக்கு குறைஞ்சது பார்த்தா இன்னைக்கு 6,000 அமைப்பாளர்கள் தான் இருக்கிறாங்க. அந்த 6,000 அமைப்பாளர்கள் இந்த 45,000 பள்ளிக்கூடத்தை எப்படி ரன் பண்ணுவாங்க? ஒவ்வொருத்தருக்கும் 4 மையம், 5 மையம், 7 மையம் பாக்குறாங்க. சென்னையில் 3 வருஷத்துக்கு முன்னாடி, 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பாக்குறேன். இந்த காலை உணவகம் செஞ்சுக்கிட்டு வந்துருக்கீங்க, இந்த மத்திய உணவும் செஞ்சு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களாமா. அவ்வளவு முடிச்சுட்டான், டெண்டர் கையெழுத்து போயிட்டோம். மிக மிக குறைவான சம்பளத்துக்கு 30,000 சம்பளத்தை கொடுத்து காலை உணவு செய்ய சொல்லி இருக்கிறீங்க. அது ஏற்றுக்கிறோம். ஐயா அவர்கள் அது ஒரு அம்மா பேட்டிக்கு எடுத்து கொடுத்துனாங்க, சத்துவம் மட்டும் நேற்று காலை உணவு எங்க கிட்ட கொடுங்க, நாங்கள் செஞ்சு போடுறோம் அப்படிங்கிறப்ப ஐயா அவர்கள் சொன்னால் இதனால ஒரு 10,000 படித்தவர்கள் பயனடைகிறாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ஏற்றுக்கிறோம். அந்த 3,000 சம்பளத்துல கூட செய்ய முடியுமா? ஒரு மனச்சான்றுகள் இருக்கா? ஒரு 3,000 ரூபாயில நீங்க குடும்பத்தை நடத்தி போடுவீங்களா? ஆமா, சத்துவ அமைப்பாளர்கள் வெறும் 50 ரூபா, 150 ரூபா சம்பளத்துல வேலை செஞ்சோம், வேலைக்கு சேர்ந்தோம் அப்படிங்கிறாங்க. வேலையில்லா திண்டாட்டம் இன்னைக்கு நேரத்தி கிடையாது. அதெல்லாம் 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இருந்திருக்கு. அதான் பகத்சிங் சொல்றோம் தூக்குல போறப்ப, உன்னுடைய கனவு என்ன அப்படிங்கிறப்ப பாதித்தோடும் குழந்தை, கல்விக்கு இயங்கும் மாணவன், வேலைக்கு அழைக்கின்ற இளைஞர் இல்லாத சமூகமே எனக்கு சுதந்திர இந்தியா அப்படின்னா. ஆமா, தூக்குல போறப்ப கூட என்ன கேட்கறாங்க பகத்சிங்க, என் தலையில எனக்கு கருப்பு துணி மாட்டாதுங்க, நான் என்னோட தேசத்தை பார்த்துக்கிட்டே சாகணும் அப்படின்னு சொன்னவன். ஆமா, சாவுக்கு 5 பவன் தரித்திரன் ஆகிறான் சாவுக்கு. ஆனா யாரு கண்ணிலுமே சத்துருவாங்க கண்ணில் படவே இல்லை பண்ண, யாரு கண்ணிலுமே தெரியலையா? உண்மையா இதெல்லாம் வேதனைப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. இவ்வளவு கஷ்டப்பட்டு இத்தனை அதிகாரி உருவாக்கி இருக்கிறோம்.
எல்லாம் வந்து நம்ம வந்து திரும்பி கூட பாக்குறது இல்லை. இன்னைக்கு இதெல்லாம் ஒரு சம்பளமா? இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் இன்னைக்கு புது யாருமே நாமக்கல் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் காலியா கிடக்கு. சத்துணவு சென்டர் பூரா காலியா கிடக்கு. ஒரு ஆள் 4 சென்டர் 5 சென்டர். ஏன்னா நாங்க உட்காந்துக்கிட்டு நான் தான் பிரிச்சு போனதை பார்க்கும்போது வீடியோ உட்காந்துக்கிட்டு எல்லாம் ஆளை மாத்தி போடும்போது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய சமாச்சாரமா இருக்கு. ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்னொரு நிகழ்வு நடக்க போகுது. ரிட்டையர்மெண்ட் ஆன சத்துணவு ஆயாக்களை மறுபடியும் திருப்பி இதுல போடுறாங்களாம் சோறாக்கிறதுக்கு. இங்கேயே முடியாதுன்னு போனவங்களை மறுபடியும் கூட்டியாந்து இங்க போடுறாங்களாம். எனக்கு என்ன பாத்துங்க, இப்ப என்ஆர்ஜிஎஸ்ல கொஞ்சம் பேரை கூட்டிட்டு வரோம். எல்லாம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஆட்கள் இல்லாம வச்சுக்கோங்க. சரியான ஆட்கள் இருந்தால் தான் வந்து இந்த அமைப்பை வந்து அதாவது சத்துணவு மையத்தை வந்து செயல்படுத்த முடியும். அதன் அடிப்படையில் நீங்க ஒரு 14 கோரிக்கை வச்சிருக்கீங்க. இதெல்லாம் நல்லா காலையிலிருந்து பேசியிருப்பாங்க. நான் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. இவ்வளவுதான் சமாச்சாரம். அதாவது வந்து எல்லாம் பேசியிருப்பாங்க, கருத்துக்கெல்லாம் கேட்டிருப்பீங்க. இனிமேட்டு வந்து தொடர்ந்து போராடுங்க. நாங்க கூட இருக்கிறோம். பார்த்தீங்கன்னு சொல்ல போனா இன்னைக்கு எல்லாம் வந்து அரசியல் சங்கம் எப்பயுமே உங்களுடைய வந்து கூடவே இருக்கும். இப்போ மாவட்ட பொறுப்புல வந்து தங்கராஜா இருக்காருன்னா இன்னைக்கு வந்து அவரு முழுக்க வந்து பொறுப்பில் இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் நீங்க முழுமையாக செயல்படுங்கள். உங்கள் பின்னாடி வந்து அரசியல் சங்கம் இருக்கிறது என்று கூறிக்கொண்டு உங்களுடைய போராட்டம் வெல்ல வேண்டும் என கூறிக்கொண்டு போராட்டம் ஒன்று கொடுவோம் போராடுவோம் என கூறிக்கொண்டு வாய்ப்படுத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். இந்த போராட்டத்தை பரவசம் கொடுத்து மாவட்டத்தினுடைய தலைவர் அவர்கள் நோக்கி தங்கள் கேட்டுக்கொண்டார். சொந்தங்களே, என்னுடைய வாரிசுகளே, இந்த கழகத்திற்காக நீங்கள் எல்லாம் விசுவாசிகளாக இருக்கின்றவர்களே, நாங்கள் உடனடியாக இந்த ஆண்டு பொதுமக்களுடைய ஆசீர்வாதத்தோடு, பொதுமக்களோடு உறுதியோடு, உங்களுடைய வழிகாட்டுதலோடு எங்கள் ஆட்சி மலர இருக்கிறது. போயிடாது எல்லாம் ஒன்று இல்லை இருக்குண்ணா எல்லாம் பண்ணிக்கலாம் பாப்பா ஸ்கூல்